இங்கே வயசு வித்தியாசமே இல்லாம அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்ட நிறைய பெண்களோட ஆத்மாக்கள் எல்லாம் வெளியே போகாம ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு இருக்குது. அதுல ஒரு பொண்ணு அங்க இருக்க டிவியை ஆன் பண்றாங்க. பார்த்தா இப்ப புதுசா யாரோ ஒருத்தங்களை அபியூஸ் பண்ணி இப்ப கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. இதை கேட்டதுமே அங்க இருக்க பொண்ணுங்கள்லாம் எப்படியும் இறந்து போனவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, நம்ம ஆல்ரெடி இங்க நிறைய பேர் இருக்கும், நமக்கே இந்த இடம் சரியா இருக்கு, அதனால வரவங்கள உள்ள சேர்த்த வேண்டாங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பொண்ணுங்க மட்டும் வரவங்களும் நம்மள மாதிரி நிறைய நரக வேதனையை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம வெளியே நிக்க வைக்க முடியும் சொல்லி அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கவங்க எல்லாம் சரி நீங்க வெளியே போயிட்டு அந்த பொண்ணை உள்ள வர சொல்லுங்க, நாங்கெல்லாம் வெளியே போக மாட்டோம் சொல்லி இப்ப திரும்பவுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நாங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம்னு சொல்லி இப்போ எல்லாருமே அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு என்ன பீர் பாட்டில வச்சு குத்திட்டாங்கன்னு சொல்ல அங்க இருக்க ஊமை பொண்ணு என்ன கள்ளத்துக்கு போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுல இருக்க இன்னொரு பொண்ணு என்னை யாரும் சாகடிக்கல, ஆனா அவங்க செஞ்ச விஷயத்தால எனக்கு மன உளைச்சல் ஆகி நானே தற்கொலை பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றதை கேட்டு அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் எங்க உயிரையெல்லாம் வேற யாரோ தான் எடுத்திருக்காங்க, நீ உயிரை நீயாவே எடுத்துருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே போக சொல்றாங்க. இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு நம்ம நிறைய விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், ஏன் நம்மளால இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான்னு சொல்லி பொண்ணை போய் டோர் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லி டோர் ஓபன் பண்ண போறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு 8 வயசு பொண்ணாதான் இருக்கும். அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் இந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க. ஆனா அங்க வந்து சின்ன பொண்ணு அங்க இருக்க பாட்டியை பார்த்துட்டு பாட்டின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா.